Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் டிஎன்பிசி குரூப் 4க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் நியூவாக படிக்க ஸ்டார்ட் பண்ணவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க் போயிட்டு வந்து படிக்கிறவங்க, ஆல்ரெடி டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. எல்லாரும் 180+ எடுத்தால் தான் ஜாப்னு சொல்கிறாங்க. 180+ எப்படி ஸ்கோர் பண்ணுறது ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிசிக்கு நீங்கள் புதுசான ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். 2016, 18, 2019 பார்த்தீங்கன்னா 165+ எடுத்தாலே கன்ஃபார்ம் ஜாப். ஆனால் இப்போது 180+ எடுத்தால்தான் கன்ஃபார்ம் ஜாப்னு ஆகிருச்சு. ஏன்னா இப்போது காம்படிஷன் அதிகமாகிருச்சு. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எல்லாம் ஈஸியாக இருந்தது. இப்போது போட்டி அதிகமானதால் கொஸ்டினும் டஃப்பாக கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது டிஎன்பிசி பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். தமிழ்லேருந்து 100 கொஸ்டின், மேக்ஸில் 25, ஜிஎஸ்சில் 75, டோட்டல் 200 கொஸ்டின் அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் நடக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க் வீதம், டோட்டல் 300 மார்க்கு, 3 ஹவர்ஸ் நடக்கும். எக்ஸாம் பேட்டர்னை பார்ட் ஏ பார்ட் பின்னு 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் பார்ட் ஏல 40%, அதாவது 60 மார்க் எடுத்தால் தான் பார்ட் பியை திருத்துவாங்க, இல்லைன்னா இன்வேலிட் ஆயிரும். நமக்கு தேவை ஒரு ஜாப். தமிழ்லேருந்து 95, மேக்ஸில் 23, ஜிஎஸ்சில் 65 அடித்தோம்னா டோட்டல் 183 கொஸ்டின் வந்துடும். இதில் 2 கொஸ்டின் மிஸ்டேக் பண்ணாலும் 181+ எடுத்துடலாம். சரிங்களா? அடுத்து காம்படிஷன். குரூப் 4 அப்ளை பண்ணுறவங்க 20 லட்சத்துலேருந்து 25 லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணுறாங்களே, நமக்கு எப்படி ஜாப் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? குரூப் 4க்கு 10th குவாலிஃபிகேஷன்னால் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 படிக்கிறவங்க, 10th 12th குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கவங்க, டிகிரி முடிச்சு இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க, மற்றவங்க சொல்கிறாங்கன்ட்டு அப்ளை பண்ணுறவங்க, இதில் நிறைய பேர் இருப்பாங்க. இதில் முயற்சி பண்ணுறவங்க 3 லட்சம் பேர் தான். இதில் எக்ஸாம் எழுதுகிறவங்க 2 லட்சத்துலேருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் வரைக்கும் எழுதுவாங்க. உண்மையை படிக்கிறவங்க 60,000-லேருந்து 50,000 வரைக்கும் தான். இப்போ வேக்கன்சி 10,000 வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் 5-6 பேர்த்துக்கு போட்டி இருக்கும். அதாவது 5 பேர்த்தில் ஒரு ஆளுக்கு தான் ஜாப். அதுதான் நான் 5:1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்ததாக 180+ எடுக்கிறது எப்படி? என்னுடைய டார்கெட் 180+ எடுக்கிறது தான். தமிழ் 100 கொஸ்டின்னு தெரிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சிலபஸை ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லியும் பார்க்குற மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. சிலபஸ் எடுத்து எந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்கன்னு பாருங்கள். இப்போ தமிழ்லேருந்து 100 கேள்விகள் எப்படிலாம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம். பகுதி ஆலேருந்து 35 கேள்விகள் இலக்கணத்தில் இருந்தும், பகுதி ஆலேருந்து 35 கேள்விகள் இலக்கியத்தில் இருந்தும், பகுதி ஈலேருந்து 30 கேள்விகள் தமிழறிஞர்கள் மற்றும் தமிழ் தொண்டும்லேருந்து கேட்குறாங்க. ஒரு சில நேரத்தில் இலக்கணத்தில் இருந்து 40 கொஸ்டினும் இலக்கியத்தில் இருந்து 30 கொஸ்டினும் கேட்குறாங்க. ஒரு 2-3 கொஸ்டின் வேணால் மாறுபடும். சரி, இப்போ உங்களுக்கு இலக்கணத்தில் இருந்தோ இலக்கியத்தில் இருந்தோ தமிழ் அறிஞர்களை பற்றியும் எங்கேருந்து படிக்கிறது அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. தமிழ் நியூ புக்கில் இருந்து 6th to 12th வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. எங்கேருந்து கொஸ்டின் கேட்டாலும் ஃபிங்கர் டிப்பில் ஆன்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து 6th to 10th வரைக்கும் ஓல்டு புக்கில் இருந்து சமச்சீர் புக்குன்னு சொல்லுவாங்க, அதை நல்லா படிச்சுட்டு 11th 12th உள்ள சிலபஸை மட்டும் பாருங்கள். புக்கு படிக்கும் போதே புக் பேக் கொஸ்டின் பார்த்துக்கோங்க, பாக்ஸ் கொஸ்டினையும் நல்லா பார்த்துக்கோங்க, ஹைலைட் பண்ணதையும் நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேருந்து நிறையா கொஸ்டின்கள் வருது. ப்ரீவியஸ் கொஸ்டின் 2-3 வருஷம் கொஸ்டினை எடுத்து எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். தமிழ் படிக்கும்போதே இலக்கணம் டாப்பிக்கை நல்லா பார்த்துக்கோங்க. அதுலேயே 80% கவர் ஆயிரும். அப்புறம் மேற்கோள்கள், பாடல் வரிகள், மனப்பாட பாடல்கள் ஒன்று விடாமல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ப்ரிப்பரேஷன். ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் புதுசாக படிக்கிறவங்க 6th 7th 8th படிங்க. ஏன்னா அதில் 20 கேள்விகள் கேட்குறாங்க. செகண்டாக 9th 10th படிங்க. அதுலேருந்து 60 கேள்விகள் கேட்குறாங்க. தேர்ட் ப்ரிப்பரேஷனாக 11th 12th படிங்க. அதில் 10 கேள்விகள் கிட்ட கேட்குறாங்க. ஆல்ரெடி படித்தவங்க 9th 10th படிச்சுட்டு அடுத்து 6th 7th 8th போங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் 6th 7th 8th கொடுக்குற எஃபோர்ட்டை
9th 10th படிக்கிறப்ப கொடுக்கறதில்ல. ஏன்னா அதில் 65 கேள்விகள் கிட்ட வந்துடுது. நியூ புக் படிக்கும்போதே ஓல்டு புக்கையும் படித்து வச்சிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ரிவிஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இருக்கிற நியூ புக்கை பார்க்கும்போது ஓல்டு புக் எவ்வளவோ ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓல்டு புக் 6 to 10th வரைக்கும் 5 கேள்விகளும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து ஒரு 5 கேள்விகளும் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சிலபஸில் உள்ளதை கவர் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து மேக்ஸ் 25 கொஸ்டின் கேட்குறாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து 6 to 10th வரைக்கும் நியூ புக் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, அதில் நிறைய கேட்குறாங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெய்லியும் 25 கொஸ்டின் கிட்ட பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் ஒரு 150 கொஸ்டின் கிட்ட போட்டுடலாம். சிம்ப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மாடல் இருக்குது, அது அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. மேக்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராக்டிஸ்லேயே இருந்துகிட்டே இருக்கணும். போட்டுட்டோம்னா அடுத்து ஃபார்முலாவே மறந்துடும். மேக்ஸை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்ததாக ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் 75 கொஸ்டின் கேட்குறாங்க. சயின்ஸ்லேருந்து 10 கொஸ்டினும், கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 8 கொஸ்டின், ஜியாகிரஃபிலேருந்து 6 கொஸ்டின், ஹிஸ்ட்ரியிலேருந்து 8 கொஸ்டின், பாலிட்டியிலேருந்து 12 கொஸ்டின், எக்கனாமிலேருந்து 6 கொஸ்டின், ஐஎன்எம்லேருந்து 4 கொஸ்டின், யூனிட் 8லேருந்து 18 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. யூனிட் 9லேருந்து 3 கொஸ்டின் கேட்குறாங்க. யூனிட் 8ங்கிறது தமிழ், திருக்குறள், வரலாறு, இதுதான் கொஸ்டின் வரும். தென்னிந்திய வரலாறு, பண்டைய வரலாறு, ஐஎன்எம், இலக்கியம், இதிலிருந்து கொஸ்டின் கேட்பாங்க. யூனிட் 9ங்கிறது தமிழ்நாடு பற்றிய விஷயங்களை தான் கேட்பாங்க. அரசு நிகழ்வுகள் பற்றியும், சமூக நீதி, தமிழக கல்வி, நல்வாழ்வு, சமூக பொருளாதாரம், புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி, இது பற்றி தான் கேட்பாங்க. ஜிஎஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எது கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக் கொடுங்க. ஏன்னா அதில் 12 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து ஐஎன்எம் 4 கொஸ்டின், அடுத்து ஹிஸ்ட்ரி 8 கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து யூனிட் 8 கிட்டத்தட்ட 18 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. அடுத்து ஜியாகிரஃபி 6 கொஸ்டின், எக்கனாமிக்லேருந்து ஒரு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் சயின்ஸ் கொடுங்க. ஏன்னா இதில் 10 to 15 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. சயின்ஸ் படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரியை முடிச்சிருங்க, ஏன்னா கம்மியான டாபிக் தான் இருக்கும். அடுத்து ஃபிசிக்ஸ் முடிங்க, அடுத்து பயாலஜிக்கு போங்க. நிறைய பேர் பாலிட்டி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரிக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை சயின்ஸுக்கு கொடுக்கறது இல்லை. 10 கொஸ்டின் கேட்க வேண்டிய இடத்துல ஒரு 15-20 கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் கட் ஆஃப் ரீச் பண்ணணுன்னா நீங்கள் சயின்ஸ் படித்து தான் ஆகணும். சயின்ஸ் படிக்கவே பிடிக்காதவங்க ஒரு நாளைக்கு ஒரு 2 hour பேஜ் எடுத்து படிச்சிங்கன்னா ஒரு 1 வீக்கில் ஒரு டாபிக் முடிச்சிடலாம். சயின்ஸ் படிக்கிறப்பவே புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், அப்புறம் ஹைலைட் ஏரியா எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ், இது எக்கனாமிக் யூனிட் 8, 9ல் கவர் ஆகிரும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தளவு லாஸ்ட் 6 month மட்டும் பார்த்தா போதும். எல்லாத்தையும் படித்து டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். முக்கியமான திட்டங்கள், அப்பாயின்மெண்ட்டு, அப்புறம் விருதுகள், ஸ்போர்ட்ஸு, இது சம்மந்தமாக மட்டும் பார்த்தா போதும். லாஸ்ட்டாக நீங்கள் படிக்க வேண்டியது யூனிட் 9, அதாவது 10th சோசியல் சயின்ஸில் இருக்கிற இந்த 16 லெசனையும் படிக்காமல் எக்ஸாமுக்கு போகாதீங்க. இந்த 16 லெசனும் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான லெசன். இதிலேருந்து நிறையா கொஸ்டின்கள் வரும். அது என்னென்னு பார்ப்போம். பாலிட்டி 1, 2, 3 மொத்தம் 3 லெசன். இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து ஐஎன்எம் 5லேருந்து 10 வரைக்கும் 6 லெசன். இதுவும் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து ஜியாகிரஃபி 1லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் 7 லெசன். இது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இந்த 16 லெசனையும் படித்து முடிச்சுட்டு அடுத்து 6th 7th 8th இருக்க ஜிகே படிங்க. இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அடுத்து 6th 7th 8th படிங்க. அதில் இருக்க டாப்பிக்கெல்லாம் ஒரு 1 வீக்கில் முடிச்சிடலாம். டாப்பிக்கும் கம்மியாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து 11th எக்கனாமி 7லேருந்து 11 வரைக்கும் மொத்தம் 5 லெசன். இதில் தமிழ்நாட்டு பொருளாதாரம், இந்திய பொருளாதாரம், 5ஆண்டு திட்டங்கள் இதெல்லாம் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஹிஸ்ட்ரியிலேருந்து 7 டாபிக். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், தில்லி சுல்தான்கள், முகலாயர்கள், அப்புறம் மராத்தியர்கள், தென்னிந்திய வரலாறு, இந்திய பண்பாட்டு இயல்புகள், இதை பற்றிலாம் கேட்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சயின்ஸு 9th 10thலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பின்னாடி படிச்சுக்கலான்னு அசால்ட்டாக இருக்காதீங்க. படிக்காதவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த மெத்தட் படி நீங்கள் படிச்சிங்கன்னா 180+ எடுக்கலாம்.
சிலபஸில் ஒரு 80% கவர் ஆகிரும். மீதம் 20% தான் அதை படிக்காத மற்ற சப்ஜெக்ட்களை பார்த்துக்கலாம். நிறைய பேர் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது. அதுவும் டெஸ்ட்டு போட்டு பார்க்குறதே இல்லை. நிறைய நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் ஹாலில் பதட்டம் இல்லாமல் இருக்கும். ஓஎம்ஆரில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஜிஎஸ்லேருந்து என்னென்ன லெசன்லாம் படிக்கலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிருக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.